பெரும்பாலும் நம்முடைய புலப்படங்களை கொண்டு இவற்றையெல்லாம் அறிந்திருக்கின்றோமோ அந்த வழியில் சேர்க்கிறோம். கண்கள் பார்ப்பதை நம்புகிறேன், காதுகள் கேட்பதை நம்புகின்றேன். எதை படிக்கின்றேனோ, எது புத்தகங்களாக இருக்கின்றதோ அதை படிக்கும் பொழுது இதில் எனக்கு நன்மை உண்டு என்று நான் படிக்கிறேன். இதில் எனக்கு ஒரு அறிவு உண்டு என்று நான் படிக்கிறேன். புத்தகத்தை படிப்பது என்பது என் அறிவுக்கு அது மேலும் அறிவூட்டக்கூடியதாகவும் எனக்கு இன்னும் கற்பிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது என்று நான் அதை படிக்க ஆரம்பிக்கிறேன். இந்த பார்வையும் செவிகளும் நம்முடைய அறிவை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சாதனமாக நாம் எடுத்துக்கொண்டு அமிதமாகவே நாம் அதை பார்க்கின்றோம். என் கண்களால் நான் பல விஷயங்களை பார்க்கும் பொழுது உள்ளத்தில் இன்னொரு விஷயமும் இருக்கிறது. அங்கிருந்து மனது கல்விக்கப்படுகின்றது. இது வேண்டுமா அல்லது இதைவிட நன்மையானது வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த மேற்படியான ஒரு தேவையை நம்முடைய மனம் உள்ளத்திலிருந்து அறிகின்றது. ஒவ்வொருடைய மனமும் இவ்விதமாகவே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவற்றையெல்லாம் புலப்படங்களை கொண்டு அனுபவிக்கின்றோமோ அது எனக்கு இன்னும் அதிகமாக வேண்டும். இதைவிட மேலானதாக அது இருக்க வேண்டும் என்று என் மனதிற்கு அறிவிக்கப்படுகின்றது என் உள்ளத்திலிருந்து. அப்படியானால் ஏன் அந்த ஒரு எண்ணம் ஏற்படுகிறது? எதனையும் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றையுமே அது ஒரு அளவு குறிப்பிட்டதாகவும் உங்கள் கண்மன் உங்களுக்கு உபயோகமாக இதை விட அழகானதும் இதை விட நெருக்கமானதும் இதை விட மேலானதாகவும் அதிகமானதாகவும் எனக்கு வேண்டும் என்று இருக்கும் பொழுது உங்களுடைய மனதிற்கு விரும்புகின்ற இடத்தை விட உங்களுடைய உடலுக்கு அல்ல. உடல் அளவிடப்பட்டது. ஒரு மலை நோக்கி நான் சென்று பார்க்கும் பொழுது அவ்வளவு பசுமையாக இருக்கின்றது. என் மனம் அதை அனுபவிக்கின்றது. கீழே போய் ஒவ்வொரு எதையாக பார்த்து அனுபவிக்க முடியாது. ரசிக்கின்றது. இது தப்பால் இருக்கக்கூடிய இன்னும் அழகான மேலான நிரப்பமான ஒரு வாழ்க்கையை என்னுடைய மனம் இருக்குது. எனக்கு மட்டும் அது அனுபவிக்கப்படுவதாக இல்லை, பிறரும் அது அனுபவிக்கும் பொழுது என் மனம் இன்னும் உறுதிப்படுகிறது. ஒரு அழகான பூமியை பார்க்கும் பொழுது மேலே சென்று மலைக்கு சென்று பார்க்கும் பொழுது நான் மட்டும் அதை அழகை ரசிப்பது கொண்டு இருக்கிறது. மற்றவரிடமும் அந்த அழகு ஆமத்தானே ஒரு அழகாக இருக்கு என்று கேட்கும் பொழுது அவர்களும் ஆமன் என்று பொழுது இன்னும் அழகாக இருக்கு. உள்ளத்திலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு சுகமான இறைவனுடைய படைப்பும் மற்றவர்களுக்கு அந்த சுகத்தை நீங்கள் கொடுத்தால் விட உருளாக்குவது கிடையாது. ஆனால் நாமோ ஒவ்வொரு பொருளையும் கைகளுக்கு அகப்பட்ட அளவு மட்டுமே எடுத்துக்கொண்டு நமக்கு மட்டுமே தான் புரியுது என்று அதை எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். இவ்விதமாக செயல்படுபவர்களுக்கு இந்த உலகத்தில் அவர்கள் விரும்பிய வாழ்க்கை தலைமட்டமான வாழ்க்கையை தவிர உயர்வான வாழ்க்கை. இறைவனுடைய ஒரே வாக்கு உங்களிடம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை தவணை முழுமை வரையிலும் உங்களுடைய மனம் சிறப்பாக எந்த விதமான கஷ்டத்திற்கும் நெருக்கடிக்கும் உண்டாகக்கூடாது என்று உண்மையானால் இறைவன் உங்களுக்கு எதனை அளித்திருக்கின்றானோ அது மற்றவர்களுக்கும் உரியது என்பதை முதலில் கவனம் கொள்ளுங்கள். உங்களுடைய பொருள்களிலிருந்தும் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சிறப்பான வாழ்க்கையிலிருந்தும் மற்றவர்களுக்கும் அதில் பங்கு உண்டு. அவர்கள் அதுக்கு உரிமையுடையவர்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். எனக்கு உரிய உணவு இவ்வளவுதான், இவ்வளவு கொடுத்தால் நிச்சயமாக நாம் இதனை வீணாக்க வேண்டாம், மற்றவர்களுக்கும் கொடுப்போம் என்ற எண்ணம் வரும்.
பணம் என்று வரும் பொழுது எவ்வளவு கொடுத்தாலும் மற்றவர்களுக்கு கிடையாது, எனக்கு மட்டும்தான் என்று நீங்கள் அதனை தடுத்துக் கொள்வீர்கள். பிறருக்கு கொடுக்க முடியாது. இது இறைவனுடைய படைப்புக்கும் உங்களுடைய படைப்புக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள். எந்த அளவுக்கு நான் சம்பாதிக்கின்றேன் என்ற எண்ணம் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு உங்களுடைய கஞ்சத்தனம் உங்களை மிகைக்கும். உங்கள் பொருள்களிலிருந்து மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது. எப்பொழுது இறைவனிடமிருந்து நமக்கு வருகின்றதோ அப்பொழுது உங்களிடமிருந்து மற்றவர்களுக்கும் கொடுப்பதற்காக உங்களுடைய மனம் விசாலமாகும். இது இறை வழிபாடு. நான் சுகமாக இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கும் சுகம் வேண்டும் என்று விரும்பும் பொழுது அங்கு இருக்கிறோம். நான் மட்டும் சுகமாக வாழ வேண்டும் என்று இருக்கும் பொழுது எனக்கும் கேடு, நான் மற்றவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. இறைவழி மருத்துவம் என்பது யாருக்கோ எவருக்கோ என்று எண்ண வேண்டாம், ஒவ்வொருவருக்கும் அது இருக்கிறது. நெஞ்சத்தில் உலகத்தனம் நீக்கப்படும் பொழுது, கருமித்தனம் நீக்கப்படும் பொழுது, நாம் விசாலமாக இருக்கும் பொழுது, என்னுடைய தேவை பிறருக்குமா தேவையாக இருக்கின்றது, அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் பொழுது இறைவனுடைய அனுகிரகம் பொருந்தியவர்களாக நாம் வாழ்கின்றோம். இறைவனிடமிருந்து நான் கிடைக்கக்கூடிய ஒரு சன்மானம் என்னுடைய உழைப்பிலிருந்தோ, என்னுடைய தொழில்களிலிருந்தோ, என்னுடைய வியாபாரங்களிலிருந்தோ, பொருட்கள் வாங்குவதிலிருந்தோ எனக்கு இறைவனிடமிருந்து வரக்கூடிய சன்மானமாக இருக்குமானால் நிச்சயமாக அதிலிருந்து பிறருக்கு கொடுப்பதில் எந்த விதமான சங்கடமும் என் மனதிற்கு ஏற்படாது. எனக்கு குறைபட்டு விடுமோ, நான் கொடுப்பதன் காரணமாக எனக்கு நாளைக்கு வறுமை வந்து விடுமோ என்ற பயம் நிச்சயமாக தீண்டாது. நான் என் அறிவை கொண்டு சம்பாதித்தேன் என்ற அந்த கேடுகளில் நான் வாழும் பொழுது மட்டும்தான் பிறருக்கு கொடுக்க முடியாது. அவ்வாறு கொடுத்தாலும் அவர்கள் விளங்க மாட்டார்கள். நீங்களும் விளங்க மாட்டீர்கள், அவர்களும் விளங்க மாட்டார்கள். ஆனால் நான் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பை தேடி அந்த மன்னிப்பை பெறுவதற்காக வேண்டி நானும் உள்ளட்சத்தோடு என்னுடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வேனாயினால் என்னுடைய கஞ்சத்தனம் நீங்கும், தர்மம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் பெருகும். அந்த தர்மத்தின் காரணமாக உங்களுடைய மனம் விசாலமாகும். உங்களுக்கும் சமுதாயத்துக்கும் நன்மை கைப்படும் விதத்தில் உங்களுடைய கஞ்சத்தனம் உங்களை விட்டும் நீங்கும். நான் இறைவனுக்கு பொருத்தமாக, இறைவனுடைய வழியில், அவனுடைய பாதையில் அவனுக்கு பொருத்தமாக நான் வாழ்கின்றேனா? இதன் காரணமாக இறைவனுடைய அனுகிரகத்தில் நான் நுழைய முடியும். அதனால் நானும் என் குடும்பமும் சீரும் சிறப்புமாக வாழ முடியும் என்ற அந்த நன்மையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். நம்பிக்கையை கைக்கொள்ளுங்கள். எனக்குள் வறுமை வந்துவிடும் என்ற எண்ணம் இருக்கும் காலமெல்லாம் நாம் சம்பாதிக்கக்கூடிய அந்த ஒரு பணமானது, பொருளானது நிச்சயமாக கேடானது, எனக்கு உபயோகப்பட முடியாது என்பதையும் நாம் அறிய வேண்டும். இதில் கொஞ்சம் கூட கருத்து வேறுபாடுக்கு இடமே தேவையில்லை. தர்ம குணம் படைத்தவர்களுக்கு நிறைய அவர்களுக்கு வந்து சேர்கின்றது. உதாரணமாக நான் தர்மம் செய்கின்றேன் என்று என்னுடைய பொருளிலிருந்து செலவழிக்க ஆரம்பிக்கும் பொழுது பல பக்கங்களிலிருந்தும் எனக்கு நன்கொடைகள் வந்து சேரும். ஒரு தர்மஸ்தாபனம் ஆரம்பிக்கும் பொழுது முதலில் என்னுடைய முதலீட்டை போடுகின்றேன். இதை பார்க்கும் மற்றவர்கள் தங்களுடைய பொருள்களிலிருந்து கொடுக்கின்றார்கள், அது பெறுகிறது. உதாரணம், மனிதர்களிடமிருந்து கிடைப்பதை விட உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு கிடைப்பது இன்னும் சிறந்ததாக இருக்கும். நீங்கள் உண்மையாளர்களாக வாழும் பொழுது இறைவனுடைய பேரன்பை கொண்டு நான் வாழ்கின்றேன் என்பதற்கான ஒரே பொருள் என்னிடம் கஞ்சத்தனம் இல்லை, நாளைக்கு வறுமை வந்துவிடுமா என்ற பயமும் எனக்கு இல்லை. நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை இறைவன் புறத்திலிருந்து நீங்கள் ஈட்டக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரங்களாக இருக்கிறது. அதை கொண்டு நீங்கள் வாழ்கின்றீர்கள். அப்படியானால் இறைவனுடைய பாதையில் நான் சம்பாதிக்கின்றேன். இனி நானும் சரி, என் குடும்பத்தினரும் சரி, எந்த கஷ்டத்துக்கும் ஆளாக மாட்டார்கள். இறைவனுடைய அருளை கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் என் குடும்பமும் என்னுடைய சந்ததிகளும் அவர்களுடைய குடும்பமும் பெரும் சமுதாயமாக மற்ற மனிதர்களுக்கு முன்னுதாரணங்களாக அழகான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதற்கு நிகரான ஒரு இறை வாழ்க்கை கிடையாது. மற்றவர்களிடம் போய் இறைஞ்சுவதையும் விட்டும் நாம் மனிதர்கள் கொடுப்பதை கொண்டு எந்த விதமான சங்கடத்திற்கும் உள்ளாகாமல் இருக்கும் பொருட்டும் நம்முடைய மனம் எந்த அளவுக்கு விசாலமாக மாறுகின்றதோ அந்த அளவுக்கு நம்முடைய கஷ்டங்கள் நமக்கு இல்லை. நம்முடைய நற்கூலி நம்முடைய இறைவனிடமிருந்து. எந்த நோயும் உடலையும் தீண்டாது, எந்த மனத்தாங்களும் உங்களுடைய நெஞ்சத்தையும் வருத்தாது. இந்த வகையிலான வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று விரும்பக்கூடியவர் எத்தனை பேர்?
அல்லது எனக்கு பணம் இருந்தால் போதும், எதனையும் சாதித்து விடுவேன், பணம் இருந்தால் எதனையும் கொண்டு வாழ்ந்துவிடலாம் என்று எண்ணக்கூடியவர்கள் எத்தனை பேர்? பெரும்பாலும் இரண்டாவது ரகத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். பணம் இருந்தால் போதும், எதனையும் சாதித்து விடலாம், பணம் தான் முக்கியம், பணம் தான் வாழ்க்கை, பணம் இல்லை என்றால் எதுவும் இல்லை, பணம் வைத்துக் கொண்டு இன்று எதுவும் இல்லை என்ற அளவுக்குத்தான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உலகத்தில் உள்ள பணத்தை அவ்வளவையும் கொடையெடுத்து வைத்துக் கொண்டு இன்னமும் சம்பாதிக்க வேண்டும், இன்னமும் வியாபாரத்தை பெருக்கிக் வேண்டும். நம்முடைய அம்பானி சகோதரர்களைப் போல பத்தாது, எவ்வளவு இருந்தாலும் பத்தாது, அவருக்கும் உபயோகப்படாது, சில மனிதர்களையும் சுரண்ட வேண்டும். இந்த வாழ்க்கை ஒரு பலம் இருக்க இதைத்தான் மற்றவர்களும் விரும்புகின்றார்கள். இதே மாதிரி வாழ்க்கை தனக்கும் வராதா என்று ஆசைப்படுகின்றார்கள். இவர்களுக்கு அந்த பணம் கொடுத்த பிறகு அதில் உள்ள துரதிருஷ்டத்தில் வாழப்போவதில்லை, இப்பொழுதே அந்த துரதிருஷ்டம் அவர்களை பிடித்துக் கொண்டது. பணம் படைத்தவர்களாக வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் இன்று நம்மை இன்னும் தரித்திரர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றது. குணம் படைத்தவர்களாக நீங்கள் வாழ வேண்டும், மனம் படைத்தவர்களாக வாழ வேண்டும். இந்த மனமும் குணமும் கொண்டு நான் வாழும் காலமெல்லாம் என் இறைவனுடைய அனுகிரகத்தில் நான் வாழ்கின்றேன், நானும் என் குடும்பம் சகிதமாக. இன்னும் யாரெல்லாம் எனக்கு நெருக்கமாக இருக்கின்றார்களோ அவர்களும் இதனால் ஈர்க்கப்பட்டவர்களாக தங்களுடைய குடும்பத்திற்கும் அவர்கள் நன்மைகளை தேடிக்கொள்ள வேண்டியவர்களாக, தேடிக்கொள்பவர்களாக இறைவன் அவர்களை வழிநடத்துவான். இதில் முக்கியமானது இறைவன் கூறுகின்றான், நீங்கள் எவற்றையெல்லாம் உங்களுடைய மனதில் வைத்திருக்கின்றீர்களோ அது சத்தியம், எவற்றையெல்லாம் பார்க்கின்றீர்களோ அது அசத்தியம். ஒரு பெரிய மாளிகையை பார்க்கிறேன், இதுல நான் வாழணும், ஒரு பெரிய பில்டிங்கை பார்க்கிறேன், இதுல நான் வாழணும், ஒரு அழகான ஒரு மனிதனுடைய படைப்பை ஒன்று பார்க்கிறேன், இந்த மாதிரி எனக்கு வேணும். நிச்சயமாக அப்படி அல்ல. இதைவிட அழகானது வேணும், இதைவிட மேலானது வேண்டும் என்பதுதான் உள்ளம். ஒவ்வொரு பொருளையும் அழகாக நீங்கள் ரசிக்கும் பொழுது நிரந்தரமானதாக, மேலானதாக, இன்னும் அது ஒவ்வொரு பொழுதிலும் மாற்றமடைந்து என் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக, அவ்வளவு அழகமிக்க வாழ்க்கை என்னுடைய ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் என் வாழ்க்கையை முடியும் தருணம் வரையிலும் அது நிகழ வேண்டும் என்று உள்ளம் விரும்புகின்றது. இவ்வளவுதான். நீங்கள் விரும்புவதை அழகானதாக விரும்புங்கள். நீங்கள் விரும்புவதை நிலைத்த தன்மையுடையதாக இருக்க வேண்டும் என்று விரும்புங்கள். இறைவனுடைய அறிவிப்பதுதான். ஒவ்வொரு பொருளையும் பார்க்கப்படும். இதைவிட அழகானது வேண்டும் என்பதுதான் இருக்கிறதை தவிர இது வேண்டும் என்று இல்லை, இது மாதிரி வேண்டும், இதை போன்று வேண்டுமே என்று கேட்கின்றோம். அதை போன்று என்று சொல்லும்போது இது அல்ல, இதற்கு மேலானது. நிச்சயமாக மனம் அதைத்தான் இருக்கும். ஆனால் நாம் இதை போன்று என்று கூறும் பொழுது போன்று என்ற வார்த்தையை நீக்கிக் கொண்டு இது வேணும், அல்லது இதுல ஏதாவது கொஞ்சம் கிடைச்சாலும் போதும் என்று தன் தரம் தாழ்ந்து விடுகின்றது. அது இறைவனிடம் பிரார்த்தனையாக ஆகாது. நீங்களாக மன்றாடி உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் தொலைத்து நீங்கள் பெற வேண்டிய அந்த காரியத்தில் உங்களை விட்டுவிடுகின்றான். இதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் சம்பாதிப்பீர்கள். இறைவனிடமிருந்தும் உங்களுக்கு தடைகள் ஏற்படும், இது வேண்டாம் என்று. உங்களுடைய பொருள்களை செலவு செய்து கொண்டே இருப்பீர்கள், முடிவில் அது நஷ்டமாக ஆகிவிடும். இதற்கு காரணம் இறைவன் இதற்கு மேலானது வேண்டும் என்று விரும்புகள் என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுது இதை போன்று அல்லது இதற்கு நிகராக இந்த அளவுக்காவது ஏதாவது ஒரு விதத்திலாவது நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றோம். இந்த அளவுக்கு இரண்டாலும் கொஞ்சம் வந்தாலும் போதுமே. இதனை நீங்கள் இறைவனிடம் கேட்கின்றீர்கள். நிச்சயமாக நாம் இறைவனுக்கு அஞ்சாதவன். அவன் ஒன்றை உங்களுக்கு காண்பிக்கும் பொழுது நான் படைப்பாளன், ஒன்றுக்கு மேல் ஒன்றை அணுகூட்டுபவன், ஒரே போன்ற படைப்பை நான் படைப்பதில்லை, மாற்றமாக ஒவ்வொன்றும் மாற்றமாக நான் படைப்போம். ஒரு மேகத்தை பார்த்தால் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள்ளாக அந்த மேகத்தினுடைய அமைப்பு மாறிடும். அந்த உயிரோட்டம் இருப்பதன் காரணமாக நான் பூராவும் மேகத்தை பார்த்துக் கொண்டிருந்தாலும் சரி திகட்டாது. மாற்றமாகிக் கொண்டிருக்கக்கூடிய, குளிர்ச்சி அதிகமாகிக் கொண்டிருக்கக்கூடிய, அழகில் அதிகமாகிக் கொண்டிருக்கக்கூடிய, நன்மைகளும் தன்மைகளும் அதிகமாகிக் கொண்டிருக்கிற, மனதை குறிக்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வானங்கள் முதலாக பூமி வரையிலும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. எந்த காலத்திலும் கண்ணிமைக்கும் பொழுது மாறிக்கொண்டிருக்கின்றன. அதன் காரணமாக பார்க்க முடிகின்றது. அந்த ஒரு இயற்கையை நாம் பெயிண்டிங் பண்ணி வச்சுக்கிட்டு பார்க்கிறோம், எவ்வளவு அழகா இருக்குது பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். மற்றவர்களும் வந்து பார்க்கறது அழகா இருக்குது இந்த பெயிண்டிங். இவர்கள் எதனை விரும்புகின்றார்கள்? உயிரோட்டமும் குளிர்ச்சியும் வாழ்க்கையை கொடுக்கக்கூடியதும் மனமலர்ச்சியும் உள்ளத்தினுடைய அழகையும் அவர்களுடைய வாழ்க்கையில் இது போன்ற செழுமை என்றென்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்று அதை பார்க்க சொன்னால் இதை வைத்துக் கொண்டு பெயிண்டிங் எடுத்து வச்சுக்கிட்டு அழகா இருக்குதுன்னு பெருமை கொள்ளும். படங்கள் நம் வீட்டில் வைக்கலாமா? இப்பொழுது
கலையழகு என்று சொல்லிக்கொண்டு எந்த பெயிண்டிங் வைக்கலாமா? உயிர் அற்ற எந்த ஒன்றையும் நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? மாற்றமாகக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் பொழுதும் மாற்றமாகி நமக்கு உபயோகப்படக்கூடிய வகையில் நம்முடைய விசாலமான வானங்களிலும் பூமியிலும் நிகழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? வீட்டுக்குள் படங்களை மாற்றி வைத்துக் கொண்டு இது ஆர்ட், இது கலை, இது ரசனை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களே, இவற்றைத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சடலங்கள் இருக்கக்கூடாது என்று விரும்பக்கூடியவர் எத்தனை பேர்? அவ்வளவு பேரும் உலகத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நன்மைகளை கைவிட்டு பொய்களை நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். இறைவனுக்கே எல்லா புகழும் என்பதை விட்டுவிட்டு தனக்கே எல்லா பெருமையும் என்று அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இந்த பிக்சர் என்ன வேலைன்னு சொல்லிட்டு அதை வெளியில சொல்லி பெருமைப்பட்டுக்கிறோம். வானங்கள்லேருந்து ஒரு சொட்டு தண்ணீரை உலகம் பூராவும் தங்கம் இருந்தாலும் அவற்றை எல்லாம் கொட்டி கொடுத்து ஒரு சொட்டு தண்ணீரை கொண்டு வர முடியுமா உங்களுடைய வாழ்க்கைக்காக? முடியாது. எந்த அளவுக்கு நாம் சீர்கட்டு விட்டோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நீங்கள் இந்த உலகத்தில் புகழை விரும்பாதீர்கள். இறைவனுக்கு மட்டுமே அனைத்து புகழும். அழகான வாழ்க்கையை விரும்புங்கள். சுகம் பொருந்திய வாழ்க்கையை விரும்புங்கள். இப்போ எனக்கு இருக்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டுமான்னு கேட்டா வேண்டாம். காரணம் நிறைய கேடுகள் இருக்கின்றது. நிறைய இயலாமை இருக்கிறது. என் மனசு இந்த இருக்கிற மனசு வேண்டுமா? இல்லை, நிறைய கவலைகள் இருக்குது, வேண்டாம். அதோடு சேர்ந்து எவ்வளவு கேடுகள் இருக்குது? கவலை மட்டும் பேசுவாரே தவிர அதை சேர்ந்து இன்னும் எவ்வளவு கேடு இருக்குன்னு பார்க்க மாட்டார். எனக்கு பெருமை இருக்குதுன்னு கேடு பார்க்க மாட்டார். மற்ற பேர் மேல பொறாமை இருக்குன்னு கேடு பார்க்க மாட்டார். என் மேல எல்லாம் இறக்கப்படுதுன்னு பார்ப்பாரு. மற்ற பேர் மேல இறக்கப்பட மாட்டார். அவங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் சரி, மனசுல ஒரு சிறு பொட்டு இறக்க கூட வராது, சொட்டு இறக்க கூட வராது, தண்ணி கூட வராது. இது என் கசியாது அவங்களுக்காக வேண்டி. ஆனா தமிழ் எல்லாரும் பரிதாபப்படணும், எல்லாம் எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய எண்ணம் உண்டவர். நிச்சயமாக ஒருவர் மற்றவருக்கு மனசளவில் எந்த விதமான நன்மையும் செய்ய முடியாது. என் மனசுக்கு நான் சுத்தமாக இருந்து அவருக்கும் விரும்பினால் தவிர அவர்களும் அதை விரும்பி இருக்க வேண்டும். ஆனால் உங்களுக்குள் நன்மைகள் பரவும். இறைவனுடைய முழுமையான பாதுகாப்பும் அவனுடைய நெருக்கமும் நமக்கு அதிகமாகும். அவனுடைய நெருக்கம் அதிகமாக வேண்டும் என்றால் உங்களுடைய எண்ணங்களில் நீங்கள் கொள்ளுங்கள், பெருமை கூடாது. நினைக்கும் அவனுக்கு மட்டுமே. இந்த புகழுக்கும் பெருமைக்கும் வித்தியாசம் என்ன? பெருமை போட்டி மனப்பான்மை கொண்டது. புகழ் தன்னிகரற்றது. யாருமே போட்டி போட முடியாது. அவனுக்கே எல்லா புகழும். அதை விட்டுவிட்டு என்னை நீ பெருமைப்படுத்த வேண்டும் என்றும் நீங்கள் அவனை பெருமைப்படுத்த வேண்டும் என்று விரும்பும் பொழுது உங்களுக்குள் பகைமை உருவாகி எண்ணங்களின் காரணமாக. எதற்காக நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும்? உங்களிடம் உலகத்தினுடைய பொருள்கள் நிறைய இருக்கின்றன, அவ்வளவுதான். அந்த பொருள்கள் அவ்வளவுமே அழியக்கூடியது. நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையுமே இதை விட மேலானதை நீங்கள் விரும்ப வேண்டும் என்று இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். என்னுடைய வாழ்க்கை எனக்கு இன்று முதலாக சிறப்பாக அமைய வேண்டும். எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் குறைந்தபட்சம் உங்களுடைய தர்மகுணம் உங்களுடைய குடும்பத்தை சுற்றி இருக்கட்டும். பின்னர் அது படிப்படியாக மற்ற குடும்பங்களுக்கும் இறைவன் உங்களுடைய எண்ணங்களை லேசாக்குவான், பரவலாக்குவான், விசாலமாக்குவான். அந்த எண்ணங்கள் எப்பொழுது தன்னையும் தன் குடும்பத்தையும் தாண்டி பிறருக்காக வேண்டிய மனம் கொஞ்சம் இறங்குகிறதோ நாம் முழுமையாக அவர்களுக்காக வேண்டியும் என் பொருளிலிருந்து செலவு செய்ய வேண்டும் என்று அந்த தூண்டுதல் எப்பொழுது வருகின்றதோ தன் குடும்பத்திற்கு அப்பால் நிச்சயமாக அவன் இறைவனுடைய அருளில் புகுந்து விட்டான். இப்பொழுது இருப்பதுதான் அவர்களை நான் என் அருளுக்கு சொந்தமாக்கிக் கொண்டேன். உங்களுக்காக வாழ்க்கை லேசாக்கப்படுகிறது. மற்றவர்களுக்காக இறக்கப்படாமல் நான் என் பொருள்களிலிருந்து ஒருபோதும் மனதார செலவு செய்ய முடியாது. இவ்விதமாக நான் செலவு செய்ய ஆரம்பிக்கும் அந்த நாள் தான் நான் எனக்கும் என் குடும்பத்தினருக்குமான ஒரு பாதையை, சிறப்பான பாதையை அமைத்துக் கொண்டேன். அதற்கான ஒரு பாதையை ஆரம்பித்திருக்கின்றேன் என்று பொருள். என் கண் முன்னால் வந்து கஷ்டப்படும் போது இங்கு இறக்கம் வரணும், என் பொருள்களிலிருந்து ஏதாவது செய்ய முடியுமா என்பதை நான் கவனிக்க வேண்டும். அங்கு இடம் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். இடம் இருக்கிறது, கொடுக்க முடியவில்லை, போதும், நீங்கள் அழகான வாழ்க்கையில் நுழைந்துவிட்டீர்கள். மற்றவர்களுடைய கஷ்டங்கள் என் கண்களுக்கு படவில்லை, பார்த்தாலும் சரி என் இருதயங்களில் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்று இருக்கும் பொழுது நீங்கள் நஷ்டவாளிகள், இறைவனுடைய கோபத்திற்கு ஆளானவர். ஒரு நாள் பொழுதில் உங்களுக்கு பார்க்க முடியும் நிகழ்ந்து கொண்டிருப்பது என்ன என்று.
ஒரு துன்பமான நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, என் மனம் பொறுக்கவில்லை, அது போதும். நீங்க போய் உதவி செய்ய முடியாது பிசிக்கலா. உங்களுக்கான அந்த தகுதி கிடையாது. அதுக்கான திராணியும் இல்ல. ஆனா தப்பா நடக்குதே இறைவனேன்னு ஒரு வார்த்தை தான் முடிஞ்சது. நீங்கள் நேர்மையான பாதையில் நுழைந்து விட்டீர்கள். இனி உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் கிடையாது. உங்களுடைய விசாலமான மனதிற்கு இறைவனிடம் தேடுங்கள். என் மனதை விசாலமாக்கிக் கொடு இறைவனே. என் இதயத்தை விசாலமாக்கிக் கொடு இறைவனே. உங்களுடைய பிரார்த்தனை அமைய வேண்டும். இது மாதிரி துன்பங்கள் நிகழ வேண்டாம் இறைவனே. அவ்வளவுதான். நீங்கள் உங்கள் குடும்பம் சகிதமாக அந்த மாதிரியான இன்னும் அதைவிட மோசமான துன்பங்களில் இருந்தும் இன்று இந்த நாள் காப்பாற்றப்பட்ட சூழ்நிலையில் அந்த பாதையில் அமைக்கப்பட்டு விட்டீர்கள். உங்களுடைய இருதயம் தூய்மையாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கு மாறாக மற்றவர்கள் துன்பப்படும் பொழுது நாம் நன்றாக வேண்டும், அவன் இப்படி இருந்தான் அப்படி இருந்தான் என்று அவர்கள் மீது நாம் கெட்ட வார்த்தைகளையும் நம்முடைய திருப்தியான அந்த மனநிலையை கொண்டு நன்றாக படட்டும் என்று கூறுகிறோம். இறைவனுடைய எச்சரிக்கை, யாரை நீங்கள் துன்பத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய நிலையில் நன்றாக படட்டும் என்று கூறுகின்றீர்களோ, உங்கள் கண் முன்பாக காட்டப்பட்டிருக்கின்றது. அது நல்ல சகுனமா கெட்ட சகுனமா என்பதையும் நான் அறிவிக்கின்றேன். ஒரு ஆக்ஷன் நடந்தால் உங்களுக்கு நல்ல சகுனமா கெட்ட சகுனமா? உடனே கெட்ட சகுனம் சொல்லுவீங்க. ஒரு இறப்பு நிகழ்ந்தால் கெட்ட சகுனம் என்று கூறிவிடுவீர்கள். இதற்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய முதலில் துன்பங்கள் என்னை தாக்குகின்றன. இறந்த நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என் வாழ்க்கையில் விளக்கி கொண்டு விட்டேன். அந்த அளவுக்கு துன்பங்கள் இருக்கின்றது. என் மனதிற்கு நன்றாக படட்டும் என்று எப்பொழுது கூறுகின்றனோ, அந்த துன்பம் சகுனம் உங்களுக்குள் உருவாக ஆரம்பித்து விட்டது என்பது. காலம் நிச்சயமாக உங்களுக்காக வர இருக்கின்றது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு காலம் இருக்கின்றது. ஒவ்வொரு பொருள் என்பது நான் பார்க்கக்கூடியதும் கேட்கக்கூடியதும் ஒவ்வொரு விஷயமும் பொருள் அடிப்படையில் அமைந்திருக்கின்றது. அது இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நான் அனுபவிக்க கூடாது என்பது உண்மையானால் நியாயமான இரக்கம் ஏற்பட வேண்டும். ஒருவர் துன்பப்படும் பொழுது, ஒருவர் துன்பப்படுகின்றார் என்றால் இறைவன் கூறுவது அவர்களைப் போன்றே மற்றவர்களுக்கும் அந்த துன்பத்திற்குரிய காலம் நிச்சயமாக வர இருக்கிறது. எல்லாம் மனசாட்சியத்தின் அடிப்படையில். கெட்ட சகனம் என்று கூறுகின்றீர்களே, என் கெட்ட நாட்களுடைய நான் சம்பாதித்த தீமைகளுடைய கேடுகள் என்னை வந்து அடைய இருக்கின்றன. அதனுடைய தன்மைகள் எனக்கு முன்பாக காட்டப்படுகின்றன. நெருங்க வேண்டியது நெருங்கிவிட்டது. அடுத்தது நான் தான் என்று அறிவேன். நல்ல சகுனங்களும் அப்படித்தான். அவர்கள் நன்றாக இருக்கும் பொழுது அவருடைய பாவங்களுக்காக நான் மன்னிப்பு தருகின்றேன். எந்த நாளிலும் அவர்கள் பெருமை கொண்டுவிடக்கூடாது. அனைத்து புகழும் இறைவனுக்கு என்று இருக்கும் பொழுது, ஒரு மனிதனுடைய கேடு எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்றால் சுகமான வாழ்க்கையில் அவர்கள் அமைக்கப்பட்டிருக்கும் பொழுது, பெருமை கொள்ளும் பொழுது அந்த பொருள் அவ்வளவும் அழியும். அதற்கு முன்பாக நீங்கள் அழிவீர்கள் அல்லது அது அழிந்து போகும். உங்களுக்கு என்றென்றும் உங்களுடைய பொருள்கள் உங்களுடன் வரப்போவதில்லை. அந்த பொருள் உங்களுடன் இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு நன்மைகளையும் சுகத்தையும் கொடுக்கப் போவதில்லை. அதை அனுபவிப்பதற்கு உங்களுடைய மனம் ஈடுபடுத்த முடியாது. உங்களுடைய மனதில் பலவிதமான துன்பங்கள் இருக்கின்றன. இன்னைக்கு எனக்கு ஒரு விழா, அழகான ஒரு திருவிழா மாதிரி ஒரு சூழ்நிலை, நான் போக போறேன், ஒரு கல்யாணத்துக்கு போறேன், ஒரு பிக்னிக் போறேன், மற்ற பேர் சந்திக்க போறேன். அந்த ஏற்பாட்டுல நான் இருக்கும் பொழுது, அந்த சூழ்நிலை அமைஞ்சிருக்கும் பொழுது ஒரே ஒரு செய்தி, கெட்ட செய்தி வருகிறது. அனுபவிக்க முடியுமா? உடனே அவ்வளவு வீட்டுக்கு ஓடுவீர்களா? மனம் முக்கியமா? உங்களுடைய உடலும் உங்களுடைய உடலுக்கு தேவையான பொருள்களும் முக்கியமா வாழ்வதற்கு? யார் மனம்தான் முக்கியம் என்று அந்த உள்ளட்சத்தோடு வாழ்கின்றார்களோ, எனக்கு கேடான விஷயங்கள் வந்துவிடக் கூடாது, எல்லோரும் நன்றாக இருக்கணுமேங்கிற என்ன வரும்னு சொன்னா, மற்ற பேரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சால் தவிர உங்களுக்கு வர வேண்டிய கேடு வந்தே தீரும். குறிப்பாக மற்றவர்கள் கஷ்டப்படும் பொழுது அந்த கஷ்டம் இங்கே நமக்கு உணர்த்தப்பட வேண்டும். நமக்கு நெருங்க வேண்டியது நெருங்கிவிட்டதோ என்று. அதை கெட்ட சகனம், அதை தூர வீசி எறி என்று கூற முடியாது. நிகழ்ந்து விட்டது, நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுது இறைவனுடைய ஒரே ஒரு சத்தியமான உண்மை, அவர்களுக்காக உங்களுடைய மனம் அந்த மனதில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனிக்கணும். கஷ்டங்களோடு இருக்கும் பொழுது யாரை பார்த்தாலும் சரி, அந்த கஷ்டத்தின் போது உங்களுடைய மனதில் என்ன நிகழ்கிறது என்பதை கவனிக்கின்றான். என்ன நிகழ வேண்டும் என்பதையும் அறிவிக்கின்றான். இது வேண்டாம் இறைவனே என்று நீங்கள் கேட்கும் பொழுது
இங்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் நீங்குகின்றன என்பதை கவனிக்க வேண்டும். எந்த நேரத்திலும் இந்த சத்தியம் உங்களுக்கு விளங்கிவிடும். எப்பொழுது அவங்களுக்குள்ளது நமக்கு கிடையாது நினைக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்காக உருவாகக்கூடிய அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், துவக்கம் அங்கு ஆரம்பமாகிறது. கண்களை கொளுத்திருப்பது உங்களை பார்ப்பதற்காக அல்ல, உங்களுக்கு முன்னால் இருப்பதை பார்ப்பதற்காக. உங்களுடைய முகங்களை உங்களுடைய கண்ணாடியில் அழகு பார்க்கும்போது கூட இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் வேணும், இதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாது போறீங்க. அவ்வளவு. இந்த வகையில ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும் பொழுது இதை விட மேலானது, இதை விட சிறப்பானது, இதை விட அழகானது வேண்டும் என்று விரும்புகின்றோம். கண்கள் பார்க்கக்கூடியது உங்களுக்கு முன்னால் இருப்பதை, உங்களுக்குள் இருப்பதை பார்க்கக்கூடியது உங்களுடைய அகப்பார்வை. எந்த பார்வை சிறந்தது? புறப்பார்வையா அகப்பார்வையா? இதை விட சிறந்தது வேண்டும் என்று கூறுவது அகப்பார்வை. இங்கு கவனியுங்கள், அதை கவனிக்காதீர்கள், அழகை போற்றாதீர்கள். போற்றுவதற்கு எதுவுமே இந்த உலகத்தில். இறைவனுக்கு நன்றியோடு அதனை நீங்கள் பயன்படுத்தி வாருங்கள், உங்களுக்கும் மற்றவர்களுக்கும். இறைவன் படைத்த ஒவ்வொன்றுமே மற்றவர்களுக்கும் சேர்ந்துதானே தவிர உங்களுக்கு மட்டுமல்ல. நீங்கள் உங்களுடைய பாதையை இறைவனுடைய வழியில் உங்களை நீங்கள் நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் உங்கள் பொருள்களிலிருந்து செலவு செய்யுங்கள். சிறிதோ பெரிதோ அது முக்கியம் அல்ல, செலவு செய்யுங்கள் உங்களுடைய நன்மைகள் பெருகுவதற்காக. இதுக்கு நிகரான ஒரு முதலீடு கிடையாது. நான் இப்பொழுது ஒருவருக்கு கடன் கொடுக்கின்றேன். என் பொருள் எனக்கு வேணும் தான், ஆனா நீங்க கஷ்டப்படுறீங்க, தர்றேன், திருப்பி தந்துடுங்கன்னு சொல்றீங்க. இது சரியா தப்பா? கடன் கொடுப்பது என்பது அது தர்மமாக ஆக வேண்டுமா, தானமாக ஆக வேண்டுமா, அல்லது திரும்பி பெறக்கூடிய வகையில் அவங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து நீங்களும் இருந்து சம்பாதித்துக் கொள்ளுங்கள், எனக்கும் எனக்கு சேர வேண்டிய கொடுத்து விடுங்கள், இந்த தேதிக்குள் கொடுத்து விடுங்கள், இத்தனை மாதங்கள் கொடுத்து விடுங்கள் என்று கூறும் பொழுது நாம் இவ்விதமாக அவர்களிடம் கேட்பது சரியா? பிறகு அவன் கொடுக்கிறேன்னு சொன்னா கொடுக்கல, அவன் வாக்கு மீறிட்டான்னு சொல்றோமே, இந்த குற்றச்சாட்டும் சரியா தப்பா? இறைவன் உங்களிடம் கேட்கின்றான், அடுத்த நொடிப்பொழுது உங்களிடம் இல்லையே, அடுத்த மூச்சு உங்களுக்கு இருக்குமா என்பது தெரியாது. எப்படி 6 மாசத்துக்குள்ள கொடுங்கன்னு சொல்லிட்டு 6 மாசத்துக்கு அப்புறமும் நீங்க வாழ்வீங்கிறதையும், 6 மாசத்துல நீங்க நன்மையாக உங்களுடைய காலங்கள் மாறிவிடும் என்பதையும் எவ்விதமாக நீங்கள் கணிக்கிறீர்கள்? உங்களுக்கு தேவைக்கு அப்பாற்பட்டதை நீங்கள் கடனாக கொடுக்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் 6 மாசத்துக்கு தந்துடணும்னு கட்டாயப்படுத்தி சொல்லும் பொழுது எப்ப தருவீங்கன்னு கேட்டா கூட தவறு. முடிந்தால் உதவி செய்யுங்கள், கடன்கிற பேச்சு கூடாது. அவருக்கு கடன் கொடுக்கின்றீர்கள், கடனுக்கு ஷூரிட்டி உண்டு. ஏதாவது அடமானம் வைங்க, நீங்க தரத்துக்கு, உங்க கடன் தரத்துக்கு. சரி, பரவாயில்லை, செஞ்சுக்கணுங்க. ஆனா அந்த நாள்ல கொடுக்க முடியலன்னு சொன்னா அவங்கள நீங்க துன்பப்படுத்தாதீங்க, விட்டுருங்க, நான் தர்றேன். ஏன்னு சொன்னா அவருடைய முகம் பரிதாபமா இருக்குது, முடியல, குடும்பம் கஷ்டப்படுறது பாக்குறீங்க, வீட்டோட பொருள்லாம் தூக்கி வெளியில போடுறீங்க, இதை பார்க்கறது மனசு கேட்காது. ஆனா அவர் அப்படி செய்வார். கடன் கொடுக்கக்கூடிய நெஞ்சங்கள், பணம் தான் முக்கியம் நினைக்கிற நெஞ்சங்களுக்கு கொஞ்சம் கூட விளக்கம் இருக்காது. அவர்களுடைய குடும்பம் விளங்காது. எந்த குடும்பத்தினரை சிறு குழந்தைகள் உட்பட முகம் வாட வெளியில் தள்ளிவிட்டு கதவை போட்டு வருகின்றார்களோ, அல்லது அவர்கள் முன்பாக பலர் முன்பாக கடுமையாக திட்டுகின்றார்களோ, இவர்களுடைய நெஞ்சங்கள் எப்படிப்பட்டவை என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இங்கு இறைவன் கூறுகின்றான், அத்தியாயம் 2 வசனம் 245. அத்தியாயம் 2 வசனம் 245. இறைவனுக்காக, அவனை தவிர கதியில் இருக்கின்றீர்களே, அவனுக்காக வேண்டி அழகாக கடன் கொடுப்பவர் யார்? அழகான கடன் கொடுப்பவர் யார்? இறைவனுக்கு, அல்லாஹ்வுக்கு கடன் கொடுப்பவர் யார்? நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்தால் அதனுடைய பிரதிபலனை எந்த எதிர்பார்க்குங்கள், அவற்றை எதிர்பார்க்க வேண்டாம். நாளைய எதிர்காலம் உங்களிடம் இல்லை, அவர்களிடமிருந்து நீங்கள் எதிர்பார்ப்பது தவறு. உதவி செய்யுங்கள், அந்த நிமிடமே மறந்துவிடுங்கள், எனக்காக வேண்டி நான் உங்களுக்கு ஷூரிட்டி.
என்னை அடமான பொருளாக வைத்துவிடுங்கள், என்னை நம்புங்கள், கொடுங்கள், நான் தருகின்றேன், அவர்களை விட்டுவிடுங்கள். செய்ய மாட்டோமா? செய்ய மாட்டோம். இவர்கள் தான் வீட்டுல சாமி படங்களா வச்சிருக்கோம். இவர் தான் தாடியும் குல்லாயும் போட்டுட்டு தொழுகைக்கு போறவர். ஹஜ்ஜையும் முடிச்சுட்டு வந்திருப்பாரு. புனித யாத்திரையும் முடிச்சுட்டு வந்திருப்பாரு. நாளைக்கு கண்டிப்பா தரணும்னு சொல்லுவாரு. எமகிட்ட இருக்குது நாளைக்கு வாழ்க்கை. முடிஞ்சா கொடு. ஏன் இப்படி சித்திரவதை பண்ற? கடன் கொடுக்காமல் இருப்பது நல்லது. கடன் கொடுத்துவிட்டு அவர்களை துன்புறுத்துவதை விட. இவையெல்லாம் மனசாட்சியத்தினுடைய பகுதிகள். மறந்துவிட்டோம். இந்த வேதத்தில் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. யார் மனசாட்சியத்துக்கு உட்பட்டு வாழ்கின்றார்களோ அவர்களை இறைவன் தன்னுடைய அருளுக்கு சொந்தமாக்கிக் கொள்கின்றான். இறைவன் வாக்கு மீறுபவனா? உங்களுடைய உள்ளத்தில் நிகழக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் இறைவன் கவனிப்பவனா? ஒரு மனிதருக்கு நான் உதவி செய்கின்றேன் என்று இருக்கும் பொழுது என் மனதின் இரக்கத்தின் காரணமாகவா அல்லது சும்மாவா? சும்மா கூப்பிட்டு யாரையும் கொடுக்க போறதில்லை. கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சா அந்த கஷ்டத்துக்காக அந்த அளவுக்கு என் மனம் இங்க கொஞ்சம் இறங்கி வந்தா கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு மனமும் வந்து தானா போய் கொடுப்பாங்க. அதே மீறி அவரை கேட்க வைத்தீர்கள். இறைவனே அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. தங்களை தாங்களே தாழ்த்திக் கொள்பவர்களை இறைவன் நேசிப்பதில்லை. ஆக அவர்களை தாழ்ந்து போக விடாமல் நீங்கள் அவர்கள் அடையாளங்களால் அவர்களுடைய வீடும் அவர்களுடைய மக்களும் துன்பத்தில் இருப்பதை காணும்போது அவர்களுக்காக வேண்டி உங்களுடைய இல்லம் இறங்கி இருக்க வேண்டும். உங்களுடைய உள்ளத்தில் ஒரு இரக்கம் ஏற்பட்டிருக்க வேண்டும். சரி, பெரியவர்களை பார்க்கிறோம், இறக்கம் ஏற்படுறாரு. குழந்தைங்க இருக்காங்க, அவங்க பார்க்கும்போது இறக்கம் ஏற்படும். என் குழந்தைங்க எப்படி இருக்காங்க, எப்படி இருக்காங்க, இதே வயசு குழந்தை. அதை பார்த்து கூட நான் கடனுக்குத்தான் கொடுப்பேன், வட்டிக்குத்தான் கொடுப்பேன், சும்மா கூட தரமாட்டேன், தர்மமும் செய்ய மாட்டேன் இருக்கும் பொழுது இவர்கள் மீது அந்த நேரம் கெட்ட காலம் ஆரம்பிக்கும். தன் கண் முன்பாக கஷ்டப்படும் பொழுது யாருடைய மனம் அங்கு இரக்கத்தில் ஏற்பட ஆகவில்லையோ அவர்களுடைய மனதில் இறைவனுடைய வாக்குகளும் இல்லை, இறைவனுடைய நெருக்கமும் இல்லை, இறைவனுடைய அனுகிரகமும் இல்லை, மாறாக கெட்ட சக்திகள் சூழ்ந்து கொண்டன. இரக்கம் என்பது யாருடைய குணம்? இறைவனுடைய குணமா, மனிதனுடைய குணமா? அது இறை குணம். அந்த இரக்கத்தின் காரணமாக எனக்கு தேவை இருந்த போதிலும் அவர்களுடைய தேவையை நான் பெரிதாக காண்கின்றேன். இது இறைவனுக்கு பொருத்தமான மிக அழகான குணம். இந்த குணத்தை கொண்டு நீங்கள் உதவி செய்யுங்கள். நிச்சயமாக நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய காரியத்தை நீங்கள் செய்கின்றீர்கள். உதாரணமாகத்தான் நான் அவர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தியிருக்க முடியும். அவர்களுக்கு பொறுமையை கொடுத்து அவர்களுடைய துன்பமான காலங்களில் அவர்களை நான் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு இரக்கத்தை கொடுத்து பார்க்க செய்கின்றேன். உங்களுடைய பொருள்களிலிருந்து அவர் கொடுக்கின்றார் என்பதற்காக. உங்களுடைய நிலைமை சீராக வேண்டும். உங்களுடைய பாவங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. அது எந்த நேரத்திலும் உங்களுக்கு விடிவாகிவிடலாம். நான் கூறுகின்றேன், இந்த இரக்கம் என்பது உங்களுக்கு வர வேண்டிய துன்பமான காலங்களுக்கு முன்னோடியாக நீங்கள் திருந்துவதற்கும் உங்களுடைய நிலைமையை சீர்படுத்திக் கொள்வதற்குமாக இந்த ஒரு சூழ்நிலையை காட்டிக் கொண்டிருக்கின்றேன். முடிந்த அளவுக்கு உதவி செய்யுங்கள். உங்களை வர வேண்டிய தீமை உங்களை தீண்டாது. எந்த அளவுக்கு உங்களுடைய மனதில் இரக்கம் இருக்கிறது என்பதை கவனித்து பாருங்கள். எந்த அளவுக்கு அந்த இரக்கம் இல்லை என்பதையும் பாருங்கள். இரக்கம் இல்லாத மனம் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடியதாக அந்த சூழ்நிலைகளிலும் அமைக்கவில்லை. எங்கு திரும்பினாலும் இறக்கப்படக்கூடிய குணத்தை கொண்டு நீங்கள் வாழ வேண்டிய சூழ்நிலை அமைத்திருக்கின்றன. ஒவ்வொருவருக்கும் கஷ்டம், அவ்வளவு பேருக்கும் கஷ்டம் இருக்கின்றது. யாருக்கும் கஷ்டம் இல்லை சொல்லுங்க பார்ப்போம்? எல்லாருக்கும் இருக்கிறது. அந்த இலக்க குணம் இங்கு இருந்தால் மட்டும்தான் இறைவனுடைய இந்த வழிமுறையை தெளிவான சுகமான வழிமுறையை அறிவிக்க முடியும் தெளிவாக. யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. ஆனால் அவர்களுக்கு அவர்களே நிச்சயமாக உதவி செய்து கொள்ள முடியும் இந்த தருணத்திலிருந்து. இரக்கம் என்ற ஒன்றை கவனியுங்கள். இல்லையா கடுமையான துன்பத்திற்கான காலத்தை எதிர்பார்க்கிறீர்கள். அவ்வளவுதான். புத்தகத்துல போய் படிக்கிறத கெட்ட சகுனம், அவன் ஏன்டா இங்க வந்தான் தள்ளி விடுறான்னு சொல்லக்கூடிய ஒரு பிச்சைக்காரன் வந்துட்டான். அந்த அளவுக்கு இழிவுபடுத்துகிறீர்கள். தங்களை தாங்களே தாழ்த்திக் கொள்ளக்கூடாது என்று இறைவனுடைய வாக்கு இருக்கின்றது. அதையும் மீறி நாம் அவனை தாழ்த்துகின்றோம். அவன் காதுகளில் விழும்படி அவன் இழிவை சந்திக்கும் விதமாக துஷ்ட வார்த்தைகளால் அவனை நாம் சபிக்கிறோம்.
சுகமான சூழ்நிலை ஏன் வந்தான்? நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுடைய வாழ்க்கை இன்று முதலாக மிக பெரும் வாழ்க்கையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை அறியுங்கள். உங்களுடைய இதயங்களை கவனியுங்கள். அங்கு இறைவன் இருக்கின்றானா என்பதை கவனியுங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு மற்றவர்கள் மீது பரிவும் கருணையும் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தன் அருளுக்கு உங்களை சொந்தமாக்கிக் கொண்டான். யார் இறைவனுக்காக அழகான கடனாக கொடுக்கின்றார்களோ, அத்தியாயம் 2 245. யார் இறைவனுக்காக அழகான கடனாக கொடுக்கின்றார்களோ, அவனைத் தவிர கதி இல்லை என்று கூறுவீர்களே, அல்லாஹ் என்ற வாக்கினுடைய பொருள் அவனைத் தவிர கதி இல்லை. அவனைத் தவிர கதி இல்லை என்ற அந்த சூழ்நிலையை நீங்கள் எப்பொழுது கொள்கின்றீர்களோ அப்பொழுதுதான் அவனை அழைக்கின்றீர்கள். உன்னை தவிர கதி இல்லை இறைவனே, இதற்கு பெயர் அல்லாஹ். அந்த நிலையை நீங்கள் அடைவதற்கு முன்பாக அவனோடு இணைந்து நீங்கள் வாழுங்கள். அவன் உங்கள் மீது கருணை மிக்கவன். நீங்கள் மற்றவர்கள் மீது அவனுக்கு சாட்சியமாக அவனுடைய அனுகரித்துக் கொண்டு வாழ்பவர்கள் என்ற அந்த அடிப்படையை கொண்டு மற்றவர்களுக்கு சாட்சியமாக கருணையோடு வாழுங்கள். மனிதனுடைய அடிப்படை பண்பு. மதங்களை சேர்ந்து வாழாதீர்கள், கடவுளை சார்ந்து வாழுங்கள். உங்களுக்கு மதம் வேண்டுமா, கடவுள் வேண்டுமா? கடவுளுக்கு நீங்கள் வேண்டுமா, உங்களுடைய மதம் வேண்டுமா? உங்களுடைய மனதினுடைய தூய்மை வேண்டுமா, அல்லது நீங்கள் எந்த இடத்தை தூய்மையாக வைத்திருக்கிறீர்களோ அந்த தூய்மை அந்த இடத்திற்கு வேண்டுமா? உங்களுடைய உள்ளத்தின் தூய்மை வேண்டுமா? என் பெயரை கொண்டு நீங்கள் தூய்மையை கொண்டிருக்கிறீர்கள், தொடப்பத்தை வச்சுக்கிறீர்களே, இந்த தூய்மை முக்கியமா, உங்களுடைய உள்ளத்தின் தூய்மை முக்கியமா? கடவுளுக்கு வேண்டியது உங்களுடைய உள்ளம். உள்ளம் யாருக்கு இல்லை? எல்லாருக்கும் இருக்கிறது. மதங்களை சார்ந்தவர்களுக்கு மனசாட்சியமும் இருக்கின்றது, மனிதனாக இருப்பவர்களுக்கு மனசாட்சியம் இருக்கின்றது. மனசாட்சியம் முக்கியமா, மதங்கள் முக்கியமா? மனசாட்சியம் எல்லாருக்கும் ஒன்று. மதங்கள் என்று போகும்பொழுது மனசாட்சியத்தை அழித்து விட்டுத்தான் போக வேண்டும். மதம் படித்துத்தான் ஒருவரை ஒருவர் பார்க்க வேண்டும். கடவுள் வேண்டுமென்றால் உள்ளத்தோடு இறை குணங்களோடு நீங்கள் இணைந்து வாடுங்கள். அவனுடைய அனுகிரகம் முக்கியம். மதம் வேண்டுமென்றால் தெரிந்து விடுங்கள், இறைவனுக்கு புலமுதுகிட்டு விடுங்கள். உங்களுடைய பாதை வேறு. நிச்சயமாக அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோம். கடவுள் உங்களுக்கு உங்களை விட ஒரு பெரிய சக்தி இருக்கிறது என்பதை உள்ளத்தில் அறிவித்திருக்கின்றான். மகா சக்தி இருக்கிறது என்பதை உங்களுடைய உள்ளத்தில் அறிவித்திருக்கின்றான். அங்குதான் அவனை பற்றி அறிகின்றேன். என்னை விட பெரிய சக்தி ஒன்று உண்டு. இங்கு அறியல, மரமண்டையில் அறியல, இங்க அறியல. இந்த அறிவை கொண்டு, அறிவிப்பை கொண்டு ஒவ்வொருவரும் கற்பிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். நமக்கு மேலாக ஒரு சக்தி உண்டு, அவ்வளவுதான். பிறகு உங்களுடைய பூசாரிகள் உங்களை வழிகெடுத்தார்கள். நான் கடவுளை காட்டுகின்றேன் என்று. இல்லாத ஒன்றை காட்டப்போகின்றேன். சத்தியத்தை நான் உங்களுக்கு போதிக்கின்றேன் என்பதை விட்டுவிட்டு, சத்தியத்தை உங்களுக்கு நான் நினைவூட்டுகின்றேன் என்பதை விட்டுவிட்டு, இறைவனை காட்டுகின்றேன், கடவுளை காட்டுகின்றேன் என்று பூர்வமாக. இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் சொல்வதெல்லாம் சரிதான், எனக்காக நல்ல வாழ்க்கை அமைந்து விட்டது என்று உள்ளத்தில் நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே உங்களுடைய எண்ணத்தை, இந்துக்களுக்கு தனியானதும் முஸ்லிம்களுக்கு தனியானதும் கிறிஸ்துவுக்கு தனியானதுமாக இருக்குமா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானா? நிச்சயமாக மதங்கள் மனிதனை சூறையாடுவதற்காக, மனிதனை கொண்டு குவிப்பதற்காக மதங்கள் வேண்டும். கடவுள் வேண்டுமென்றால் மனித சமுதாயம் வாழ வேண்டும். மனித சமுதாயத்திற்காகத்தான் இந்த வானங்களும் பூமியும். மதம் பிடித்த கொலைகாரர்களுக்கு அல்ல, வெறியர்களுக்கு அல்ல. மதம் என்ற சொல்லுக்கு வெறித்தனம் என்பதுதான். யானைகளுக்கு மதம் பிடிக்கும். அந்த வெறித்தனத்தில் தானும் வாழாது, மற்றவர்களுக்கு உரிய அந்த பொருள்களையும் அழித்துவிடும். இதுதான் மதம். எனக்கு கடவுள் வேண்டும் என்று கூறுங்கள். கடந்த மகாசக்தி யாவற்றையும், கடந்த மகாசக்தி லேசான வாழ்க்கையை உள்ளத்தில் அறிவிக்கிறது. என்னுடைய பாதையை நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய பாதை இது மட்டும்தான். மனம் சுகமாக இருக்க வேண்டும். மனதில் எந்த கஷ்டமும் ஏற்படக்கூடாது. துன்பங்கள் மனதில் அந்த நெருடலை ஏற்படுத்த வேண்டும். துன்பங்கள் மனதில் அந்த
கசியும் தன்மை ஏற்படுத்த வேண்டும், ஈரத்தன்மை ஏற்படுத்த வேண்டும். அப்படி இருந்தால் மனம் இருக்கின்றது. மனம் இருந்தால் இறைவன் உண்டு. அப்படி இல்லை என்றால் மார்க்கமும் இல்லை, வழியும் இல்லை வாழ்வதற்கு. அவன்தான் உங்களுக்கு ஒளியை அறிவிக்கின்றான். யாருக்கு அந்த உள்ளத்தில் ஈரக்கசிவு இருக்கிறதோ, இரக்கத்தன்மை இருக்கின்றதோ, அவர்களுக்கு அங்கு இருள்கள் கிடையாது, ஒளி உண்டு. எனக்கு ஒரு துன்பமான சூழ்நிலையில் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டு எந்த வழியும் இல்லாத நிலையில் என்னை இருள்களுக்குள் தள்ளிய பிறகு நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியாத நிலையில் தான் என்னுடைய நிலைமை இவ்வளவு கீழாக இருக்கிறது என்று எனக்கு நானே பரிதாபப்படுவேன். என் நிலைமை இப்படி ஆகிவிட்டதே என்று எனக்கு நானே துக்கத்தில் அழுவேனே. அந்த நிலை ஏற்படக்கூடாது என்றால் உங்கள் கண் முன்பாக நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளுடைய துன்பங்களில் நீங்கள் இறங்குங்கள், அவ்வளவுதான். அந்த இரக்கம் ஏற்படுகிறதா என்பதை பாருங்கள். இல்லாத வரையில் இரண்டே பாவனுக்கு கேளுங்கள், தவறு செய்து கொண்டிருக்கின்றேன், எந்த இரக்கம் எனக்கு ஏற்படவில்லை. இரக்கம் ஏற்பட்டால் உங்களுக்கு செல்வங்களிலிருந்து கொடுக்க வேண்டும். கொடுக்காத வரையில் இரக்கம் இல்லை. எவ்வளவு அதிகமாக இரக்கம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நான் துன்பத்தில் இருந்த போதிலும் சரி, மற்றவர்களுக்கு கொடுப்பதில் இன்னும் அதிகமாக நாட்டம் செலுத்துவேன். அத்தியாயம் 3 வசனம் 134. அத்தியாயம் 3 வசனம் 134. அவர்களுக்கு துன்பமான நிலையில் இருந்த போதிலும் சரி, அவர்களுக்கு பெரும் இன்பமான சூழ்நிலை இருந்த போதிலும் சரி, அவர்கள் நிச்சயமாக கொடுத்து உதவுவார். இவர்கள்தான் இறைவனுடைய அருளுக்குரியவர். கொடுக்க வேண்டும். கொடுத்தால் இறைவன் நமக்கு அதிகமாக தருவான். அப்படி அல்ல, கொடுத்தால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அருளுக்குள் வாருங்கள், பொருளுக்குள் செல்லாதீர்கள். பாவங்கள் மன்னிக்கப்பட உங்களுடைய இருளை விளங்கும் ஒளி உங்களுக்காக பிரகாசமாகும். எந்த தருணத்திலும் மிக நெருக்கடியான இருள்களில் சிக்கிக்கொண்டு வழி அறியாமல் திகைக்க மாட்டீர்கள், தவிக்க மாட்டீர்கள். உங்களுடைய உள்ளம் விசாலமாக வேண்டும். இவை அனைத்துமே வேதத்தில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய மனசாட்சியத்தினுடைய பதிப்பு அந்த வேதம். மனதின் சாட்சியங்களில் பெரும்பாலானவற்றை நான் மறந்துவிட்டேன். நினைவூட்டக்கூடியது இந்த நடுவேசம். நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்பீர்களே, அந்த தவறுகளுக்கெல்லாம் விடை முன்னமையை அறிந்து நினைவூட்டப்பட்ட நடுவேசத்தை மறந்துவிட்டு மனசாட்சியத்தை மீண்டும் நினைவு கொள்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை உபயோகப்படுத்துவதற்காக வேண்டி. உள்ளத்தின் மீது கவனமாக இருக்க வேண்டும். அது கடினமாக ஆகிவிடக்கூடாது. உங்களுடைய இருள்களில் நீங்கள் சிக்கிவிடுவதற்கு முன்பாக ஒவ்வொரு பொருளின் மீதும் இரக்கம் ஏற்பட வேண்டும், ஏற்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் உங்களுக்கு அந்த இரக்கம் உங்களுக்கு நீங்கக்கூடாது. அவ்வளவு இருக்கின்றது சுற்றிலும் கஷ்டங்கள், வேதனைகள், மற்ற மனிதர்களுடைய ஓடங்கள், கூக்குரல்கள், சிறு பிள்ளைகளுடைய முகங்களினுடைய வாட்டங்கள், கெஞ்சக்கூடிய அந்த இதயங்களில் கெஞ்சக்கூடிய அந்த தன்மையை கொண்டு வெளியில் நிகழக்கூடிய அந்த துன்பங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒருபோதும் இந்த வாழ்க்கையை என் உள்ளம் அனுமதிக்க கூடாது. என் உள்ளம் கடினமாக இருந்தால் அது அனுமதிக்கவில்லை, இறக்கப்பட்டிருந்தால் அனுமதித்து விட்டது. அதுதான் போதுமானவர் உங்களை வாழ்வதற்கும், உங்களுடைய குழந்தைகளை சிறப்பாக வாழ்வதற்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கும் சீரும் சிறப்பான வாழ்க்கையை கொடுப்பதற்கும் போதுமானவர். உங்களுடைய குழந்தைகளை பற்றி கவலை உங்களை விட்டு நீங்கிவிடும். எதனை சம்பாதிக்க வேண்டும் இப்பொழுது? என் இறைவன் என்னோடு இருக்க வேண்டும் என்று விருப்பமாக இருப்பமானால் நிச்சயமாக உங்களுடைய இதயத்தை கவனியுங்கள். அங்கு இரக்கம் இருக்க வேண்டும். எவ்வளவு செல்வந்தனாக இருக்கட்டும், கஷ்டப்படும் பொழுது இரக்கம் ஏற்பட வேண்டும். அவனை விட நீங்கள் உங்களுடைய குணத்தாலும், உங்களுடைய உடல் நலத்தாலும், உங்களுடைய மனதின் விசாலத்தன்மையினாலும் நீங்கள் வலிமை மிக்கவர்கள், அழகானவர்கள். நீங்கள் செல்வச் செழிப்பில் அவர்களை காட்டிலும் அழகான வாழ்க்கை வாழ்பவர்கள். உங்கள் பொருள்களிலிருந்து அவர்களுக்கு கொடுங்கள். அவர்கள் எவ்வளவு செல்வந்தாக இருந்தாலும் சரி, நீங்க கொடுக்க ஒரு பைசா உயர்த்துப்பாங்க. காரணம், இந்த ஒரு பைசா நான் விளங்குவேன்னு தெரியும் அவங்களுக்கு. எவ்வளவு செல்வந்தனாக இருந்தாலும் சரி, நீங்க கோயில்களுக்கு போயிட்டு பிரசாதம் கொடுத்தா அந்த சாம்பலையும் வாங்கிக்கிறீங்க, பூசிக்கிறீங்க இல்லையா, நன்மை நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு. அதே மாதிரி உங்களுடைய உள்ளத்திலிருந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பைசா இருக்குது, அவங்களுக்கு கொடுத்தா எவ்வளவு பைசா இருந்தாலும் 2 கையேந்து வாங்கியிருப்பான். அந்த அளவுக்கு அவனுக்கு இதில் நாம் விளங்கி விடுவோம் என்ற அந்த தன்மை இருக்கு. மதங்கள் கூடாது, அடையாளங்கள் கூடாது. அகத்தினுடைய அடையாளம் முகத்தில் பதிலளிக்க வேண்டும். நான் தாடி வைத்துக் கொள்வதாலோ,
நான் தொடுபவன் என்று காட்டிக்கொள்ளக்கூடிய விதத்தில் இங்கு காட்சி கொண்டு அந்த தொடுகையாளி என்று காட்டிக் கொள்வதாலோ உங்களை இறைவன் மதிக்கப் போவதில்லை. உள்ளத்தில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது கலந்து கொண்டிருக்கின்றான். நிச்சயமாக நீங்கள் மனிதர்களாக வாழுங்கள், மனம் படைத்தவர்களாக வாழுங்கள், மனமிக்க வாழ்க்கையில் வாழுங்கள், மனம் பொருந்திய வாழ்க்கையில் வாழுங்கள் இறைவனோடு. இப்பொழுது அத்தியாயம் 2 வசனம் 245. மனமுவந்து நீங்கள் உங்களுடைய கடனை கொடுங்கள், நான் உங்களுக்கு அந்த கடனை அடைப்பேன் என்று நம்பிக்கை கொள்ளுங்கள். என் இறைவனே, உனக்காக நான் கொடுக்கின்றேன். எதுக்காக? என் உள்ளம் அவர்களுக்காக இறங்கிவிட்டது. என்னுடைய இந்த இரக்க குணத்தில் நான் பாதிப்பில்லாமல் அவர்கள் சுகமாக வாழ்வதை நான் பார்க்க வேண்டும் இறைவனே என்று கொடுங்கள். அப்படியானால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியையும் மனமகிழ்ச்சியும் ஏற்படுத்தியதற்காக இங்கு மனம் பூரிக்குமே, அந்த வாழ்க்கைக்காக கொடுங்கள். திரும்பவும் அந்த காசு வரும், அதை வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது உங்களால. நன்மைக்காக அதை யார் கொடுத்து உதவுகின்றார்களோ அவர்களுடைய நன்மைகளுக்கு இறைவன் பொறுப்பேற்றுக் கொண்டான். உங்களுடைய உள்ளங்களில் இருள்கள் தாங்காது, நெருக்கடிகள் வராது, நான் ஒரு கஷ்டமான நிலைக்கு தள்ளப்பட மாட்டேன். இது இறைவனிடமிருந்துள்ள ஒரு ஆணையாக இருக்கின்றது, அவனிடமிருந்துள்ள ஒரு வாக்காக இருக்கின்றது. அவனுடைய வாக்கு உண்மையானது. படிப்பறிவை கொண்டு இலக்கத்தை கொள்ள முடியாது. இப்படி இறக்கப்படணும், இவங்களும் இறக்கப்படணும். அந்த படிப்பறிவு சொல்லிக் கொடுக்கும். இவங்களுக்கு கொடுக்குறீங்க, அவங்க வந்து நடிக்கிறாங்க, அவங்க தப்பா அதை யூஸ் பண்ணிப்பாங்க, அதனால நீங்க ஏமாந்துடாதீங்க. இறைவன் கூறுகின்றான், எனக்காக நீங்கள் கொடுக்கும் பொழுது அவனுடைய கணக்கு வழக்கு என்னிடம் இருக்கின்றது. அவர்களுக்கு உங்களுக்கு எந்த கணக்கு வழக்கம் கிடையாது. நான் நீங்கள் கொடுத்ததற்குரிய நன்மையை நான் உங்களுக்கு தருவேன். எனக்காக கொடுத்ததன் காரணமாக கொடுக்கிறதா வேண்டாமாங்கிறதுக்கான அடிப்படையே அந்த இலக்கம். அந்த இலக்கம் இறைவனுடைய குணம். எப்பொழுது இலக்கம் வந்துவிட்டதோ உங்களுக்கு இறைவன் அனுமதித்திருக்கின்றான், கொடுங்கள் என்று, அவ்வளவுதான். அவர்கள் என்ன செய்வார்கள், எதை என்ன என்ன எப்படி உபயோகிப்பார்கள் என்பது உங்களுடைய கணக்கு வழக்கல்ல. அது அவருக்கும் இறைவனுக்கு தெரியும். இதில் உங்களை அறிவு வேலை செய்ய வேண்டாம். மனசு இறக்கப்பட்டையா வேண்டாம், கொடுக்க வேண்டாம். கொடுத்தாலும் தப்பு, உங்க மேல தப்பு, உங்களுக்கு நன்மையும் உண்டு. இயற்கையாக ஏற்படக்கூடிய அந்த இயற்கை குணத்திற்கு, இலக்க குணத்திற்கு நீங்கள் மாறு செய்ய வேண்டாம். அதனை காண்பித்த இறைவனுக்கு நன்றியோடு நான் இப்பொழுது அவர்களுக்கு கொடுக்கின்றேன். அந்த மன மகிழ்ச்சியில் அவர்கள் வாழ்வதை நான் பார்க்க வேண்டும். என்றென்றுக்கும் இந்த ஒரு நான் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு தர்மமோ தானமோ அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய அமைப்பை அவர்கள் காட்ட வேண்டும். அவர்களுடைய குணங்களை மாற்ற வேண்டும். இவர்களுக்கும் இலக்க குணத்தை கொடுப்பாயாக இறைவனே என்று நான் கொடுக்கின்றேன். இதில் அவர்கள் வாழட்டும் என்று கொடுக்கவில்லை. கொடுக்கக்கூடிய குணம் அவர்களுக்கும் வரட்டும் என்பதற்காக. அப்படி என்றால் என்னால் முடிந்தால் நான் ஒரு உதவி செய்யும் பொழுது அவருக்கு என்ன தேவையோ அதை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கின்றேன். அந்த அதிகமாக கொடுப்பது மற்றவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. இதில் அவர்கள் வாழ்க்கை மலரும். உங்களுக்கு ஒரு இன்னைக்கு வந்து ஒரு கண்டிப்பா ஒரு 500 ரூபாய் தேவைப்படுது, ஒரு 1000 ரூபாய் தேவைப்படுது, ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுது. பெரும் கஷ்டத்தில் இருப்பீங்க. அவ்வளவுதானான்னு கேட்கிறேன். இது கொடுத்தா போதும். அவர்களுக்கு நான் கொடுக்கிறது ஒரு 12,000 ரூபாய், 15,000 ரூபாய். இந்த அதிகப்படியானதை எப்படி செலவு செய்வீங்க பார்க்கறதுக்காக, மற்றவர்களுக்காக. உங்களுடைய வாழ்க்கை அங்கதான் திரும்பதை தவிர நீங்க எனக்கு திருப்பி கொடுக்கறதுக்காக வேண்டி திரும்பாது. இனி எனக்குரிய கூடிய இரண்டிடமிருந்து அத்தியாயம் 2:245. யார் அல்லாஹ்வுக்காக அழகிய கடனாக கொடுக்கின்றார்களோ அந்த கடன் அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொஞ்சம் அதிகமாக கொடுங்கள். அதில் மற்றவர்களுக்காக அவருடைய இறக்கம் இருந்தால் கொடுக்கட்டும். அது அவர்களுக்கு வாழ்க்கையினுடைய புதிய மறுமலர்ச்சியை கொடுக்குமே தவிர இதை வைத்துக் கொண்டு அவர்கள் வாழ்க்கலாம் என்று எண்ணும்போது ஒரு காலம் கிடையாது. ஒரு மனிதனை ஒரே ஒரு தர்மத்தில் அவனை நான் திருத்த வேண்டும் என்றால், அவனுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்றால், அவருக்கு தேவையானது கொஞ்சம் அதிகமாக கொடுத்து அந்த அதிகமான பணத்தை மற்றவர்களுக்கு அவர்களுடைய இலக்கத்தின் காரணமாக எந்த அளவுக்கு செலவு செய்கிறார் பாருங்கள். அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்திலிருந்து அவர்களுடைய வாழ்க்கை நீக்கப்படுகின்றது. அதை விட்டுட்டு எனக்கு நான் கொடுத்ததை காட்டணும், அதிகமாக தரணும், வட்டி இந்த நாளுக்குள்ள தரணும். அப்படி இல்லைன்னு சொன்னா உன்னுடைய வீடு அவ்வளவு நில போல அவ்வளவு வாசல் வாங்கிட்டு உனக்கு தூக்கி வெளியிட்டு போட்டுருவேன். இவர்கள் இறந்த பிணங்கள், அவ்வளவுதான். அவர்கள் வாழ்வர்கள் இல்லை. அவர்களிடமிருந்து நீங்கள் வாங்குவது உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது. வட்டி தடை செய்யப்பட்டிருக்கின்றது. வட்டிக்கு வாங்குவதும் வட்டிக்கு கொடுப்பதும் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. நிர்பந்தத்தின் காரணமாக இதில் நான் ஈடுபட வேண்டிய நிலை இருக்கிறதே என்று நீங்கள் எண்ணும் பொழுது இறைவனுடைய பாவ மன்னிப்பை தேடி பயபக்தியோடு
நீங்கள் ஈடுபடும் போது உங்களுக்கு குற்றமில்லை. இருந்த போதிலும் நீங்கள் மற்றவர்களுக்காக செலவு செய்துவார். உங்கள் குடும்பத்திற்கு அப்பார். உங்களுடைய இலக்கை குணத்தை விட்டுவிட வேண்டாம். இறைவன் நிச்சயமாக மன்னிப்பவன். அந்த இலக்கு குணம் முன்னமே இருந்தால் இந்த நிலை ஏற்பட்டும் இருக்காது. எனவே இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். அவன்தான் உங்களுக்கு ஒளியை ஏற்படுத்துபவன். வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்காக உங்களுடைய நன்மைகளை அதிகமாக்குபவன் அவன்தான். அந்த வானங்கள் உங்களுக்காக விசாலமாகும். உங்களுக்காக உங்களுடைய கால்களுக்கு அருகில் உங்களுடைய நிலபலன்கள், உங்களுடைய விளைச்சல்கள் அதிகமாகும். உங்களுடைய நீரின் தன்மை அதிகமாகும். உயிரோட்டத்தின் தன்மை அதிகமாகும். வானங்களிலிருந்து உங்களுக்கு தாரை தாரையாக மழை பெய்ய செய்வான். உங்கள் கால்களுக்கு அடியிலும் நீரோடைகள் ஓடும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்களுக்காக நான் கொடுக்கின்றேன். இரக்கம் என்ற குணம் எந்த சமுதாயத்தில் இருக்கிறதோ அது வளமிக்க நகரம். இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் தவறிட வேண்டாம். நிச்சயமாக இறைவன் அப்படிப்பட்ட ஒரு நகரத்தை நமக்காக அறிவிக்கின்றான். இருந்தது சபா என்ற ஒரு நாடு. அந்த நாட்டில் வசிக்கக்கூடிய மக்கள் இறைவனுடைய மன்னிப்பில் வாழ்ந்தார்கள். அந்த மன்னிக்கிறதுக்கு காரணம் ஒருவருக்கொருவர் கொடுத்துக் கொள்ளக்கூடிய குணம் இருந்தது. அந்த குணத்தில் அவர்கள் ஈடுபடவில்லை, ஆனால் அந்த குணம் இருந்தது. இப்போ நமக்கு இரக்கம் இருக்கிறது, ஆனால் ஈடுபடுறது கிடையாது. ஈடுபடும்போது அவர்களுடைய நிலம் விசாலமாகின்றது, அவர்களுடைய விளைச்சல் அதிகமாகின்றன. ஈடுபடாத போது படிப்படியாக சுருக்கிக் கொண்டு வருகின்றன. நீங்கள் பார்ப்பதற்காக வேண்டி உங்களை நீங்கள் எந்த நிலையிலும் சேர்த்து கொள்ளலாம், அதற்காக வேண்டி. இப்பொழுது யாராவது தன்னை இல்லாதவன் என்று கூற முடியுமா? பணத்தின் அடிப்படையை கொண்டு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ இந்த நிலையிலிருந்து மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள், அவ்வளவுதான். நிலைமை மாறிவிட்டது. அந்த சபா என்ற நகரத்தில் இருந்த வாழ்ந்தவர்கள் இறைவனுடைய மன்னிப்பில் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு வீட்டிலும், வசித்த இடங்களில் ஒவ்வொரு வீட்டிலும் இருபுறங்களிலும் 2 சோலைகள், பழச்சோலைகள் இருந்தன. ஆனால் அந்த பழச்சோலைகள் ஒவ்வொருவரும் இருக்கும் பொழுது மற்றவர்களும் கொடுப்பதில்லை. ஒரு மரத்திலேயே காய்க்கக்கூடிய பழங்கள் அவங்க ஒரு வாழ்நாள் முழுமைக்கும் சாப்பிட்டுக்கலாம், அவ்வளவு பழங்கள். ஆனால் 1, 2 தான் சாப்பிட முடியும். மிச்சது மத்திய கொடுக்கல. அவள் அடுத்த நாட்டில் பக்கத்து நாட்டில் பக்கத்து ஊர்ல வசிக்கிறவங்க கொடுக்கல. அந்த அளவுக்கு பெருமை கொண்டு வாழ்ந்தார்கள். எல்லாம் எனக்குத்தான், பூமியும் எனக்குத்தான், விளைச்சலும் எனக்குத்தான். அவ்வளவு வளமான சோலை இருந்தன, அவ்வளவு வளமான நகரம். இருந்தாலும் இறைவன் மன்னிப்பளித்துக் கொண்டிருந்தான். அந்த மன்னிப்பளிக்கும் நகரத்தில் வாழ்ந்தார்கள். இன்றும் நாம் கொஞ்சம் வளமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மன்னிப்பின் அடிப்படையில் இரக்கமற்ற தன்மையிலும் மன்னித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த இரக்கம் ஏற்படும் வரையில். அப்படி இல்லை என்றால் அந்த கழிவிறக்கத்தை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அந்த நாள், துன்பமான நாள் வரும். அந்த நாளுக்காக காத்திருங்கள். அத்தியாயம் 34 வசனம் 15. அத்தியாயம் 34 வசனம் 15. எவ்வளவு அழகான ஒரு பாக்கியமிக்க ஒரு நகரத்தை அமைத்திருக்கின்றான். அவர்கள் நன்றி செலுத்துபவர்களாக இல்லை, மற்ற மனிதர்களுக்கு கொடுப்பவர்களாக இல்லை. அவ்வளவும் தங்களுக்கு உபயோகப்படுத்திக் கொள்ள முடியாது. வீணடித்தார்கள். வீண் விரயம் செய்பவர்களை நிச்சயமாக நேசிப்பதில்லை. மனதில் கொடுக்க வேண்டும் என்றது எண்ணம் வர வேண்டும், தாராளமான எண்ணம் வர வேண்டும். அவர்கள் அதை கைக்கொள்ளவில்லை. இதன் காரணமாக அந்த நகரம் சபிக்கப்பட்டது. அடுத்த வசனம் 34:16. எனவே அவர்கள் மீது கடும் பிரளயத்தை, அணையை உடைக்கக்கூடிய கடும் பிரளயத்தை ஏற்படுத்தினோம். நம்ம நாட்டில் இது ஏற்பட்டுச்சு. அணைகளை உடைக்கக்கூடிய அளவுக்கு வெள்ளம் தகுதியது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அணையை உடைக்கூடிய அந்த வெள்ளம், மழையின் வெள்ளம் அவ்வளவு கலந்து விளைநிலங்களை அழிக்கும். இந்த வெள்ளம் நன்மையா அல்லது இந்த வெள்ளம் உங்களுக்கு தீமையா? வறட்சியாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மழை வேணுமா, வெள்ளம் வேணுமா? ஒண்ணு வறட்சி, அப்படி இல்லைன்னா வெள்ளம். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வெள்ளத்தின் தண்ணீர் கெட்டது, மழை தண்ணீர் நல்லது. எனவே இந்த வெள்ளம் ஏற்பட்டதன் காரணமாக, சூறைக்காற்றின் காரணமாக அவ்வளவும் சாய்க்கப்பட்டன. இனி வளரக்கூடிய மரங்கள் முண்டை போன்ற இனிப்பாக இருக்காது, உங்களுக்கு இனிமையாக இருக்காது. அது புளிப்பும் கசப்பும் உள்ளதாக மாற்றப்பட்டு விட்டது. அல்லது உப்பும் சப்பும் இல்லாத சில இலந்தை மரங்களாக மாற்றப்பட்டன. இந்த வெள்ளங்களுக்கு பிறகு இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த விளைச்சல்கள் முன்பை போல இனிமையானதாக இருக்காது. மிக கஷ்டத்திற்குள்ளான அந்த பாதையை நாம் இப்பொழுது கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். என் மனம் இறங்க வேண்டும் மற்றவர்களுக்காக.
அந்த வெள்ளம் ஏற்பட்ட போது உங்களுடைய அரசாங்கம் உங்களுக்காக உதவி செய்யவில்லை. மனிதர்கள் மனம் இறங்கியது, அவர்கள் உணவை கொடுத்தார்கள், மழையும் என்றது, பூமியை மற்றியது. இதன் காரணமாக நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படாது. இனியும் அழகான வாழ்க்கை நமக்காக உண்டு. இங்கு வர இருந்த அந்த ஃபானி புயல் திசை மாறியது. எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு சென்றது. அதிலுள்ள காற்றின் காரணமாக இங்கு மழை ஏற்படுமா? அதுவும் கூடாது. அடிக்கக்கூடிய காற்றின் ஒரு அணுவளவு கூட நம்மை தீண்டக்கூடாது. அதிலிருந்து ஒரு சொட்டு மழையும் நமக்காக ஏற்படவில்லை. அந்த தரித்திரமும் நீங்கியது. வெள்ளம் வந்தா மழை வரும், புயல் வந்தா மழை வரும், தண்ணி கிடைக்கும், இப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தோமே. இந்த புயல் நம்மை தாக்க வேண்டியது, நம்மை விட்டு விலகியது. ஆகவே நமக்கு இன்னும் வளமிக்க நகரமாக இறைவன் மாற்றக்கூடியவனாக இருக்கின்றான். இப்படிப்பட்ட சுனாமியில், அரசியல் சுனாமியில் கூட, தேர்தல் சுனாமியில் கூட தமிழகம் காப்பாற்றப்பட்டது. இதனையும் நாம் அறிய வேண்டும். எப்படி இறைவன் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றான்? இந்த செய்திகள் பரவுவதன் காரணமாக ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுடைய நன்மைகள் உள்ளம் திறக்கப்படுவதன் காரணமாக வானங்கள் நமக்காக திறக்கின்றன. இப்பொழுது பூமியிலும் விளைச்சலுக்காக காத்திருக்கின்றன. நம்பிக்கையோடு இன்று முதலாக உங்களுடைய தர்ம குணத்தை ஆரம்பியுங்கள். தர்மம் என்பது அதர்மமான குணத்திலிருந்து விலகி நிற்பது. கடினமான நெஞ்சம் அதர்மம், இலகிய நெஞ்சம் தர்மம். அவ்வளவுதான். நீங்க என்ன கொடுக்குறீங்கன்னு முக்கியம் கிடையாது, எந்த மனநிலையில் இருக்கிறீங்கிறது முக்கியம். இதற்காக வேண்டி அந்த சபா நாட்டினருக்கு அமைக்கப்பட்ட அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அதை விட அழகானது, இதை மாதிரி என்று கேட்கக்கூடாது, நமக்காக காத்திருக்கின்றது. வளமிக்க நகரம் மண்ணை படிக்கின்ற இறைவன் நம் மீது இறங்குகின்றான் என்று இந்த இலக்க குணத்தின் காரணமாக சத்தியத்தையும் அழகான வாழ்க்கையையும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக ஒளிமிக்க வாழ்க்கை நமக்காக இன்று முதலாக அமைக்கப்படுகின்றது. நீங்கள் இறைவனுக்காக கடன் கொடுங்கள், அவன் உங்களுக்கு அதனை பல மடங்காக திருப்பி தருகின்றேன். இறைவனுடைய வாக்கு உண்மையானது. நான் இறுதியில் நான் இறைவனை நம்புவேன் என்றால் எப்பொழுது நம்பி பழகுங்கள், கொடுங்கள், நான் தருகின்றேன் என்று கூறியவன் தருகின்றான் என்று பாருங்கள், பிறகு நம்பலாம் அவனை. இது எல்லாம் கணக்கிலேயே கொள்ளாமல் எதனையும் நான் அவன் உண்மைதானே என்று சோதித்து கூட பார்க்காமல் அவன் என்னை சோதிக்காமல் நாம் அவனை சோதிப்போமே, என்ன தவறு இருக்கிறது? நான் கொடுக்கின்றேன், இந்த கொடுப்பினின் காரணமாக நான் கொடுப்பினை காலாகின்றேன், திருப்பி காசு அதிகமா தரும் அப்படின்னு நினைக்காதீங்க. எந்த அளவுக்கு உங்களை இன்னும் வளமாக ஆக்கினேன் என்று பாருங்க. நீங்க கொடுத்ததன் காரணமாக உங்களுடைய வியாபாரங்கள் பெருகி அதிலிருந்து அதிகபட்சமாக எவ்வளவு கொடுத்தீங்களோ அது பன்மடங்கு வரும் பொழுது நாம இந்த காசையும் வாங்கிக்கிட்டு நல்லா இருக்குமே நினைக்கிறோம். அங்கதான் வருது கேடு. இவ்வளவு கொடுத்ததுக்கு நன்றி இல்லை, அதுக்காக போன திசையில இருந்து மட்டுமே வரணும். அப்பயே இவ்வளவு பெரிய திசைகள்ல இருந்து அவ்வளவு வாங்கி கொட்டிக்கிட்டு கடவுள் கொடுத்தான்னு சொன்னீங்க. கொடுத்த திசை வேறு, வரக்கூடிய திசைகள் வேறு. இதனை நம்ப வேண்டும். நான் அறியாதபடுத்தது என்னுடைய செல்வங்களும் என்னுடைய மனநிலை என்னுடைய சூழ்நிலைகளும் அழகானவையாக, ரம்மியமானவையாக, மனமிக்கவையாக வரும் பொழுது நான் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் முன்னாக கொடுத்த கடனை மறக்க வேண்டும். அதற்கு முன்பாகவே மறந்து விடுவது இன்னும் சிறந்தது. இரக்கத்தின் காரணமாக நீ கொடுக்கும் பொழுது நிச்சயமாக திருப்பி தருவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். இப்பொழுதுதான் இறைவனுடைய அனுகிரகம் இன்னும் நெருக்கமாக இருக்கிறது. என்னுடைய இறைவன் இன்று எனக்கு அறிவித்ததை கொண்டு என்னுடைய பிரார்த்தனை, என் இறைவனை எங்களுடைய இருதயங்களை இரக்கத்தை கொண்டு விசாலமாக்குவாயாக. பணத்தை கொண்டு கடினமாக ஆக்கிவிடாதே. மற்ற மனிதர்களுக்கு உதவுவதை கொண்டு எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். இந்த சூழ்நிலையில் எங்களை இயற்கையாக அமைப்பையாக. எங்களுக்கு மதங்கள் வேண்டாம், நீ வேண்டும். எங்கள் இறைவனே, மதங்களை சார்ந்த மனிதர்கள் வேண்டாம், உள்ளங்களை சார்ந்த மனித சுகமான இருதயங்கள் வேண்டும். திரும்புங்கள். மதங்களை கொண்டு கடவுளை கொண்டு கொண்டிருக்கின்றார்கள், கடவுளை கொண்டு மதங்களை கொள்ளுங்கள். இது அவசியம். அவன் ஒருவன் போதுமானவன். நமக்கு உள்ளம் ஒன்றுதான். கிறிஸ்தவ உள்ளம், இந்து உள்ளம், முஸ்லிம் உள்ளம் நிச்சயமாக இறைவன் ஏற்க முடியாது. மனித உள்ளம் அது இறை இல்லம். இறைவனிடமிருந்து வந்தக்கூடிய உங்களுடைய மாபெரும் அனுக்கிரகம், அதனை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். இன்று முதலாக கோயில்கள், மசூதிகள், சர்ச்சுகள் என்று போவது நமக்கு அனுமதிக்கப்படவில்லை. உள்ளத்தோடு இறைவனுக்கு பயந்து வாடுங்கள்.
அந்த பயபக்தி தான் இறைவனிடம் சேருமே தவிர நீங்க எந்த ஊர்ல போய் நிற்கிறீங்க, எந்த கோயில்ல போய் நிற்கிறீங்க கிடையாது. நம்பிக்கை கொண்ட மக்கள் உள்ளத்தை கவனிக்கட்டும். அங்கிருக்கக்கூடிய இரக்கம் எவ்வளவு இருக்கிறது என்பதை மட்டும் கவனிக்கட்டும். நம் காரணமாக யாருடைய முகமும் வாடிவிடக்கூடாது. பரிகாசம் செய்ய வேண்டாம் எவரையும், கேலி செய்ய வேண்டாம் எவரையும். அந்த பகுதிக்குள் நுழையக்கூடாது. ஒரு சனம் கேலி செய்வதற்காக முகம் வாடிவிட்டால் அதற்குரிய பிரதிபலன் இங்கு நிச்சயமாக உண்டு. எனவே நாம் உள்ளட்சத்தோடு உள்ளத்தை கவனித்தவர்களாக நம்முடைய பயணத்தை இரக்கமுடைய அந்த உள்ளத்தை கொண்டும் நம்முடைய குடும்பம் சகிதமாக மிக விசாலமான வாழ்க்கையில் வாழ்வதற்கு இன்று நம்முடைய இறைவன் நமக்காக பொறுப்பேற்றுக் கொண்டான். எதனை கேட்டுக்கொண்டோமோ என் இறைவனே அவ்வளவையும் நீ உன் பொறுப்பில் ஏற்றுக்கொள். நாங்கள் மறந்துவிட்ட போதிலும் நீ எதனை எங்களை வழிநடத்தினாயோ எங்கள் உடலை ஏற்றுக்கொள்ளும் செய்தையோ அந்த பாதையிலிருந்து விடைகொள்ளுமாறு எங்களையோ என் குடும்பத்தினரையோ நீ கைவிட்டுள்ளாதிருப்பாயாக. நிச்சயமாக பிரார்த்தனைகள் அங்கீகரிப்பதில் உன்னை விட சிறந்தவன் இல்லை. ஏற்றுக்கொண்டோம் இறைவனை, எங்களை ஏற்றுக்கொள்வாயாக.